வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி. இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு. இந்த வீடியோ நீங்க கட்டாயம் பார்க்க வேணும். ஏனென்றால் என்னுடைய கடைசி நாள் பாராளுமன்ற கடைசி மாதம், இந்த மாதம் அடுத்த மாதம், மேபி என்ன 2 months நிக்கலாம். நான் என்ன டிசைட் பண்ணல இப்ப கொடுக்குறேன். நான் இப்ப டிசைட் பண்றேனோ அப்பதான் கொடுப்பேன். வழியே இதுல கனவே ஆசைப்படுற மாதிரி அவசரப்பட்டு கொடுக்கலாது. அவசரப்படாங்க. I will decide when I am going to resign, not the rest of the people. சரி, என்னென்றால் இன்னைக்கு பாராளுமன்றத்துல முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று நடக்க இருக்கிறது. 1:30க்கு மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி என்று சொல்வார்கள். அமைச்சு சார் ஆலோசனை கூட்டம் என்று இன்னைக்கு ஒன்று நடைபெற போகிறது. அந்த அமைச்சு சார் ஆலோசனை கூட்டத்துல சுகாதார அமைச்சு சார் ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது. அதுல நான் நடக்கிற விடயங்கள் உங்களுக்கு நான் வெளியால ஆறுதலா சொல்லுறேன். ஆனா என்ன நடக்க போகுதுங்கிறத வடிவா தெளிவா சொல்றேன். இந்த எந்தெந்த ஊழல்வாதிகளுக்கு இப்பவே சொல்லி வைக்கிறேன். என்னென்றால் எனக்கு ஒரு பழக்கம் என்னடா சர்ப்ரைஸ் கொடுக்குறே இல்ல. என்னடா எல்லாம் கிளடுகள் தச்சமே செத்துக்குத்து போச்சுன்னா பிரச்சனையா போயிடும். உங்களுக்கு நான் சொல்லணும். இதுல அதுக்கு முன்னம் அமைச்சர் கூட்டத்துல இது நான் யாரையும் தனிப்பட்ட ஆக்களை டார்கெட் பண்றேன் இல்ல. அது கள்ளனாக இருந்தால் அது தனிப்பட்ட ஆள் தானே, அது அப்புறம் ஒன்றும் செய்யல. அது ஆடிட் ரிப்போர்ட்டுகள் பிடிபட்டு கள்ளனாக இருந்தால் அது தனிப்பட்ட ஆளோ தனிப்பட்ட ஆள் இல்லையோ அது வேற பிரச்சனை. ஆனால் அப்படி கனவேர் தனிப்பட்ட ஆக்கள் கனவேர்ல பெரிய பெரிய தலைகள் தான் கோடிக்கணக்காக அடிச்சாக்கள். சும்மா நான் டாக்டர்ஸ்ல ஓவர் டைம் எழுதா கனவேர் கால் பண்ணி கேட்கணும் என்றால் இந்த ஓவர் டைம் எழுதாம எழுதி கொண்டு உங்க வெளியில எல்லாம் போற டாக்டர்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்களாண்டு. இல்ல, நான் பார்க்க மாட்டேன். அவங்கள நான் பார்க்க மாட்டேன். முதல்ல பெரிய பெரிய கொள்ளையங்களை பிடிச்சு உள்ளுக்குள்ள போடணும். அதுக்கு பிறகுதான் இந்த சின்ன சின்ன விடயங்களை ரெக்டிஃபை பண்ணலாம். வைத்தியர்கள் இங்க வேலை செய்யறது 2.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தோட. வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு டாக்டர் ஒரு ஆள் இங்க வேலை செய்யறது 2.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தோட. வெளிநாட்டுக்கு போனா ஒரு வருஷத்துக்கு 2.5 கோடி சம்பளம். சோ ஒரு டாக்டர் ஜெர்மனிக்கு போனால் ஒரு டாக்டர் 2.5 கோடி சம்பளம் ஒரு வருஷத்துக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 5 கோடி சம்பளம் ஒரு வருஷத்துக்கு. ரெண்டால் பண்ணினாங்க 40 லட்சம் ரூபாய் 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் ஒரு வருடத்துக்குரிய சம்பளம். அதுல அவங்க போறையெல்லாம் போய் கிட்டத்தட்ட 250 லட்சம் சேர்ப்பாங்க. சோ வைத்தியர்களை கொண்டு போய் அப்படி இருக்கணும் என்ன தேவையில்லை. ஆனால் பெரிய பெரிய தலைகளுக்கு தான் நான் போட்டேன் நான் முதல். ஆனா அந்த சும்மா இருக்கிற இங்க இருக்கிற வைத்தியர்களுக்கு நான் பாக்குறேன் என்றால் சம்பளத்தை கூட்டி கொடுத்து அவங்க இப்படியே இங்க வச்சிருக்க வேணும். நான் முதலமைச்சரா வந்தா கட்டாயம் வடக்கு மாநசபையில வேலையாளர்களுக்கு ஸ்பெஷல் மாநசபை அலவன்ஸ் ஒன்று போகும் கட்டாயம். அதுல எந்த சந்தேகம் இல்லை. எனக்கு என்னுடைய டாக்டர்ஸ சந்தோஷப்படுத்தி வச்சிருந்தா தான் அவங்க நிம்மதியா வேலை செய்வாங்க. சோ அவங்கள இங்க இருந்து வெளியால போற அளவுக்கு தூண்டுற அளவுக்கு நாங்கள் இருந்தால் அதுக்கு பிறகு இப்ப கல்லர் ஓடுறது வேற. ஆனா ஒட்டுமொத்த பிரெயின் ட்ரெயின்ன்றது வேற. பிரெயின் ட்ரெயின் சொல்றது இங்க இருந்து வெளியால பல பேரான ஆட்கள் வெளியால தள்ளுப்படுறது வேற. சோ அது வேற. ஒரு சில கல்லரை பிடிக்கிறதுன்றது வேற. இந்த கல்லர் தான் இந்த டாக்டர்ஸையும் ஒழுங்கா வேலை செய்ய விடாம பார்த்து கொண்டிருக்காங்க. அது வடிவாவிலையும் கொள்ளுங்கவா. இந்த டாக்டர்ஸ் நிம்மதியா நான் சாவச்சேரியில பெரிய கதைக்க விரும்பல. நான் டாக்டர்ஸை தாக்கலே. நான் அங்க இருந்த 1-2 கல்லர் தான் போட்டேன். GMOA என்ற பேர்ல நாங்க GMOA அந்த ஓஏ இந்த ஓஏ என்ற பேர்ல இருந்து கொண்டு அடிக்கிற கூத்துகளுக்கு தான் நான் போட்டேன். மற்றபடி எனக்கு அங்க இருக்கிற சாதாரண டாக்டர்ஸ் அதை தாங்களோடி போய் நின்று தாங்கள் சேர்ந்து ஒன்றா ஸ்ட்ரைக் பண்ண போற மாட்டேன் நான் ஒன்றும் செய்யலாது. ஆனால் அங்க இருக்கிற ஒரு சில கல்லரை மட்டும்தான் நான் டார்கெட் பண்ணினேன். சரிதானே? சரி, அது பிறகு நாங்கள் ஆறுதலா சாவச்சேரி நீதிமன்றங்களுடைய வீடியோக்கள் முடிய பார்ப்போம். வழக்கல் முடிய சம்பந்தமா பார்ப்போம் நாங்கள். ஆனால் இப்ப என்ன பிரச்சனைன்றா அந்த இப்ப வடக்குமான சபையில நான் தெளிவா சொல்றேன். இந்த மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டியில வடக்குமான சபையில இருக்கிற சீஃப் செக்ரட்டரியில இருந்து இன்டர்னல் ஆடிட்டர்ல இருந்து எல்லாருக்குமே இன்றைக்கு ஃபைல் ஓபன் பண்றோம் இங்க. சரிதானே? அவ கோவிக்க கூடாது. அவையில பிள்ளை இல்லை. இப்ப இருக்கிற சீஃப் செக்ரட்டரியோ இப்ப இருக்கிற இன்டர்னல் ஆடிட்டரோ களவெடுக்கல. இது நடந்த 2019 இருந்து 22 காலத்துல. அந்த காலத்துல இவ சீஃப் செக்ரட்டரியாவோ இன்டர்னல் ஆடிட்டராவோ இருக்கவில்லை. அந்த காலத்துல இருந்தாக்கள் வேற. இவ இப்பதான் வந்திருக்கணும். இவைக்கு அதுகள் தெரியாது. நாங்கள் போய் தோண்டி எடுக்க தொடங்கினா அப்புறம் அப்படி ஒரு ஃபைல் அவே வாசிச்சு பாக்கினோம். சரி, இப்படி ஒரு ஃபைல் ஒன்று இருக்கிறத சாது மாதவா கேள்விப்பட்டிருப்பினோம். ஆனால் ஏன் சோழி கதைச்சா வேலை போயிருமன்றதுக்காக பேசாம இருந்தவ. இப்ப நாங்க இதுகளை கொண்டு நீதிமன்றங்களுக்கு கொண்டு போய் பாராளுமன்றத்துக்கு கொண்டு போய் இதை வெளிப்படுத்த வழிக்கிடைகள்ல தான் அவைக்கே விளங்குது. ஓகே, மற்ற ஃபைல்களை விடுங்கோருக்க பாப்போம். இப்ப நான் ஒரு வேலை ஒன்றுக்கு புதுசா ஜாயின் பண்ணினா நான் தோண்டேலாதானே என்னட்ட எல்லா ஃபைல்களையும் கொண்டு வாங்க. 6 ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க ஒரு ஆள் ஞாபகப்படுத்திக்கல தான் என்னால சொல்லலும். ஓகே 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 இப்படி எல்லாம் ஃபைல்கள் இருக்கா, ஓகே கொண்டு வாங்க எல்லாத்தையும் பாப்போம் என்னால சொல்லலும். சோ இப்ப இருக்கிற சீஃப் செக்ரட்டரியோ இப்ப இருக்கிற இன்டர்னல் ஆடிட்டரோ இப்ப இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபோ அதுக்குள்ள சம்பந்தப்படையில எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதாவது
நியாயமா இருக்க வழிகிடாக்கள முன்னாள் கவர்னர்மார் வந்து தங்களுடைய பவரை வச்சுக்கொண்டு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. சரிதானே? அப்ப நாங்கள் யோசிக்க வேணும், அந்த ஃபைல்களை க்ளோஸ் பண்றதுக்கு கவர்னர்மார் ஆர்டர் போட்டிருக்கணும் என்றால், அது களவண்டு தெரிஞ்சு ஆர்டர் போட்டிருக்கணும் என்றால், கவர்னர்மார் என்ன எவ்வளவு காசு வேண்டி இருக்கணும்ன்றதை நாங்க பார்க்கணும். இதுல சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் இல்ல, கோடிக்கணக்கான காசுகள் பிறலும். முன்னால் இருந்த கவர்னர்மாருக்கு சாரி எடுத்து கொண்டு போய் கொடுத்து, இல்ல இந்த சாரியின் போர்டர் பிடிக்கல என்ற உடனே வேற சாரியை கொண்டு வந்த வைத்தியர்களும் இருக்கணும். சரிதானே? நான் இதுல கதைக்க விரும்பல, எனக்கு எல்லாம் மக்கள் சொன்ன கதை, ஆனால் நான் இதுல பற்றி கதைக்க விரும்பல. முன்னால் இருந்த கவர்னர் ஒருத்திக்கு சாரி எடுத்துக்கொண்டே கொடுத்து, மேடத்துக்கு பர்த்டே கிஃப்டோ இன்னொன்று சொல்லி கொண்டே கொடுத்து, இல்ல எனக்கு இந்த போர்டர் பிடிக்கலன்னு, மேடத்துக்கு போர்டர் பிடிக்கல, வேற ஒரு சாரியை கொண்டு வாங்கன்னு சொல்லி உடனே அனுப்பி வேற சாரி எடுத்தாக்களும் இருக்கணும். சரிதானே? சோ எடுத்து கொடுத்தாக்களும் இருக்கணும். நான் கதைக்க விரும்பல. இதுல கதைச்சால் நாங்கள் பயங்கரமா விமர்சிக்கப்படுவோம், கல்லறண்டு சொல்லப்படுவோம். அப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் பயம் இல்லை. நான் அதை கதைக்க விரும்பல. கதைக்கிற காலம் வரும், அது வரைக்கும் காத்திருக்கிறேன். இந்த சனம் என்ன தூக்கி மேல வைக்கமாக இருந்தால், நான் பதவிக்கு ஆசைப்பட்டவன் உங்களுக்கு தெரியும். நான் அந்த பதவி ரிசைன் பண்ண போறேன். எம்பி போஸ்ட் நானே ரிசைன் பண்ண போறேன். நீங்க வழக்கு போட்டு என்னடா என்ன புடுங்கிறது, நானே ரிசைன் பண்ண போறேன். நாவே ஒரு விடயத்தை வடிவா விளங்கிக் கொள்ளுங்கோ. எனக்கு இந்த பதவிகள் என்ற ஆசை இல்லை. எனக்கு சனம் என்ன காதலிக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். எனக்கு அர்ச்சுனான்கிற இப்ப அந்த பேர் வடக்குமானத்துல அடிபடுதல்லோ, அது சிரம் என்ன நம்புதல்லோ, அதோட செத்து போலாம் தான் ராசா. அதுக்கு மேல என்ன தேவையில்லை. சரியா? சோ ஆவே இந்த நான் இன்றைக்கு இதுல போடப்படுற விடயங்கள், இன்றைக்கு 1:30 அந்த மீட்டிங் இருக்குது. 1:30 இங்க போடப்படுற விடயங்கள் தொடர்பாக சீஃப் செக்ரட்டரியோ இன்டர்னல் ஆடிட்டரோ அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபோ பயப்பட தேவையும் இல்லை, கவலைப்படவும் தேவையும் இல்லை. ஏனென்றால் இப்ப நாங்கள் எல்லாற்ற கண்ணிலையும் விட்டு ஆட்டுவோம் விரலை. அது எனக்கு பழகி போனோம். கண்ணுல விரலை விட்டு ஆட்டிட்டு நோவுதாண்டு கேட்கிறாள் நான், கள்ளற்ற. சரிதானே? சோ இந்த விடயம் சம்பந்தமாக சுகாதார அமைச்சரோட ஏற்கனவே கதைக்கப்பட்ட பிறகு they were shocked. Truly speaking, they were shocked, right? இப்படி ஒரு விடயமா இருக்குது, உன்னோட ஃபைல் இருக்கா எல்லாம் கிடைக்க கொண்டு போட்டு மினிஸ்ட்ரியல் கன்சல்டிங் கமிட்டி we are doing that. என்னடால் நான் சிலதுகளை முதலே வந்து சில பேருக்கு சொன்ன நான் this is going to the parliament, this is not going to the இந்த டிசிசி கூட்டங்களோ இல்ல தான், this is going to the parliament, this is being taken as an issue in the parliament, therefore this is must that they respond in a proper way through the proper channels. So if they respond that they don't have the files, the parliament will summons them with a file that I am giving. So then they will ask, so why did you reply in such a way that the documents are not with you? So that is a clear violation of parliament privilege. Parliament privilege act in there, நான் நினைக்கிறேன் 4 சப்ஷெடியூல் ஏயும் பியும் அதுல பி நினைக்கிறேன் ஏ கிரிமினல் ஒஃபென்ஸா. This is a criminal offense. Please download the Parliament Privilege Act and read it. I thoroughly நான் சொல்ல விரும்பல, தமிழ்ல சொல்றேன், நான் கிளியரா சொன்னா no, this is a privilege violation வரும். In that case they will face the criminal case. So now I am today and my I'll be there for another 3 months maybe. We will decide when to resign. So don't be in a hurry. I'll be there maybe 3 months, 6 months. I will decide when I resign, not others. So, angala court vacation vere. So let's think about it. Okay. இப்ப கனவேருக்கு நெஞ்சடிக்கும், ஐயோ இருக்க போறானே என்று பாப்ப மாதிரி. பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் சப்ஷெடியூல் செக்ஷன் ஏ சொல்லுது, பார்லிமெண்ட்லயோ பிரிவிலேஜ்லயோ வந்து when you are summoned, you are giving a false statement with the capacity that I am writing you a letter as a member of parliament and you are giving a false statement that I submit that to the committee. The committee, if they find out that you are lying, you are violating the privilege which comes under the Penal Code section 190 and you must be jailed for 7 years. எல்லாரும் தெரிஞ்சபடியாத்தான் நான் சொன்னேன், இல்ல நீங்க இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி நான் சில பேருக்கு சொன்னேன். ஆனா கேட்கல. அந்த பக்கமும் மேளம் அடிச்சு இந்த பக்கமும் நான் அடிக்க அந்த பக்கம் அடிக்கவே நான் இன்றைக்கு நான் அந்த சம்பந்தப்பட்ட கடிதங்களை தந்தாக்கள டு மை பெஸ்ட் நாலேஜ் ஐ வில் டிஃபெண்ட். ஐ வில் நெவர் ஒஃபெண்ட் பிகாஸ் அந்த ஃபைல தந்தாக்கள வேற கடிதம் தந்தாக்கள டு மை பெஸ்ட் நாலேஜ் ஐ வில் டிஃபெண்ட், நெவர் ஒஃபெண்ட். பட் த பார்லிமெண்ட் வில் மைட் சம்டைம்
take other decision that is not in my capacity, that is beyond someone else's capacity, right? So that Kaushalya will be there, so she will be repeatedly asking what is happening to this one when I leave. And even as a ex-member of parliament, I have the capacity to ask, while I was in the parliament, sitting parliament, these things were submitted, what is happening? So, on the man children, we resign money for her. So, நாங்க தப்பலாம் என்று யோசிக்காங்க. ஓடே நான் ரிசைன் பண்ணி போனா அடுத்த வரேன் தங்கச்சிடா அவள் அதுக்கு என்ன உங்களுக்கு விளங்க இல்லை. ஸோ இன்றைக்கு மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டியில 5 ஆடிட் சம்பந்தமாக இன்றைக்கு நான் கதைக்கிறேன். சரிதானே? சாவச்சேரி ஆடிட் சம்பந்தமாக, சாவச்சேரியில இருக்கிற இருந்த தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சம்பந்தமான ஆடிட், ரெண்டாவது வந்து இது what do you call that, பொயின் பெட்ரோ ஆடிட், மருதங்கணி ஆடிட், மீட்டப்பசை கிருஷ்ணபுரம் ஆடிட், மற்றது தெல்லிப்பள ஆடிட். ஸோ இவ்வளவு சம்பந்தமாகவும் இன்றைக்கு சாவச்சேரியில போடுறோம். அதே நேரம் வடக்கு மாநிலத்துல இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆள் வெட்டிக்குளவுக்கு போறார் வெகு விரைவில். மன்னார்ல இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆள் வெகு விரைவில் வீட்டை போவார். மன்னார்ல இல்ல, மன்னிக்க வேணும், சாரி, மன்னார்கார் பயப்பட வேண்டாம். வவுனியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆள் வெகு விரைவில் வீட்டை போறார். அதை விட நான் உங்களுக்கு சொல்ல வேணும் என்றால், யாழ்ப்பாணத்துல இருக்கிற PDHS அன்றாவரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டுட்டார். அச்சுனா என்ன செஞ்ச நீ என்று கேட்கிறாள். இந்த வீடியோ ஞாபகம் வச்சுக்கிறோம். நான் எல்லாருக்கும் நான் இதுல சொல்ல போறேன். எனக்கு தெரியும் என்ன செஞ்சினா. யாழ்ப்பாணத்தின் ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் டாக்டர் சமன் பத்னா has been transferred to Anuradhapura district. Now there's a Tamil speaking consultant medical administrator, Dr. I guess what is name? He has taken this one, but நியூஸ் ஒன்றும் எழுதல இதுல. ஏனென்றால் அர்ச்சுனா செய்த வேலை அதால எந்த பேப்பர்லயும் இந்த நியூஸ்லயும் வராது. இன்னொரு விடயம் உங்களுக்கு நான் இதோட சொல்லி வைக்க ஆசைப்படுறேன். எங்கட யாழ்ப்பாண கிளிநொச்சி விவசாய திணைக்கள ஆணையாளர் தேவரதன் இருக்கிறார் தானே. தேவரதன் ஐயாவுக்கு நாங்க வவுனியாவுக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துருக்கிறோம். தேவரதன் ஐயா தற்சமயம் வவுனியாக்கு அடிஷனல் GA லேண்டாக மாற்றப்பட்டு புதுவரால் மாற்றப்பட்டு இருக்கிறது. சோ சும்மா இருந்தோன்னு சொல்லாதீங்க. அர்ச்சுனா என்ன செஞ்சவன், அர்ச்சுனா என்ன செய்தவன் ஃபாலோ பண்றாங்க தெரியும். அர்ச்சுனா என்ன செய்தவன் என்கின்ற கதை என்ன ஃபாலோ பண்ற முழு பேருக்கும் தெரியும். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், இதுக்கு மேல என்ன செய்தவன் நீங்க கேட்டா நான் ஒண்ணும் செய்யலாது. என்னால முடிஞ்சது இந்த 2 வருஷத்துல பெரிய ஒரு கல்லுகள் எல்லாம் பிரட்டி பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாத்தையும் நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். அதோட கனவேருக்கு CID இன்கொயரி நடக்குது, தப்பில்லாத ஓடியலாது. சோ அது பரவாயில்ல, அது நடக்கட்டும். அரசாங்கம் அதை செய்து முடிக்குதா இல்லையான்றது அரசாங்கத்திட்ட. ஆனால் ஒரு விஷயத்த சொல்றேன், யார் என்ன குத்தி முறிஞ்சாலும் நாங்க செய்யணும்னு நினைக்கிறது செய்துதான் தீர்வோம். அது யார் எந்த கொக்கு குத்தி முறிஞ்சாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. சரிதானே? சோ இன்றைக்கு மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டிக்கு நான் இதை போட போறேன்ன்றது கனவேருக்கு சரியான கவலையான விடயமாகவும் அதே நேரத்துல பயமாக இருக்கும். ஆனா நான் சில பேரை சந்திச்சேன். அவ பயப்பட தேவையில்லை, நான் டிஃபெண்ட் பண்ணுவேன். அதோட செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டிக்கும் இவை போடப்படுகிறது. சோ செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியின் கன்சிடரேஷனுக்கு இவை வரப்படுகிறது. செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியில இருக்கிற பியூட்டி என்னன்னா, இது மினிஸ்டீரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி கூட தான் மினிஸ்ட்ரி இன்கொயரியை செய்யும் இன்டெடிக்ட் பண்ணி போட்டு. ஆனால் செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியை கொண்டு வந்தால் policy level decisions எடுக்கப்படும். Go and read about sectoral oversight committee if you don't know. I can't help with that. So I was a member. I knew what to do. I did what I can do. சரிதானே? சோ எங்கெங்க கல்லுகளை நகர்த்தணும், எங்கெங்க செஸ் வைக்கணும்ன்றத எனக்கு யாரும் படிப்பிக்க தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். படிப்பிச்சா நான் கேட்டுக்கொள்ற அளவு பக்குவம் எனக்கு இருக்கிறது. சோ இந்த 2 வருடத்துல என்ன செஞ்சனான் 2 கேட்கிறாக்களுக்கு தெளிவான பதில். உங்களுக்கு தேவரதன் மாற்றப்பட்டிருக்கிறார். தேவரதன் என்று சொல்லப்படுகிற எங்கட கடலைக்கு தண்ணி விட்ட ஆணையாளர் இருக்கிறார் தானே, தேவரதன் மாற்றப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் கணக்கு மாற்றங்கள் வடக்கு மாநிலத்தில் வரும். ஆனால் இந்த அரசாங்கம் நான் சொல்றத செய்யற மாதிரி இருந்தால் அது கடைசியா எனக்கு கிரெடிட் வரும்ன்றதால
நான் சொல்கிற நேரம் செய்யாமல் இப்போ இந்த ஆறுதலாக செய்கிறது. ஆனால் அண்மையில் இன்கொயரி வைக்கப்பட்டு அவசரமாக இப்போ ஜனாதிபதியால் ரிப்போர்ட் போட சொல்லி ரிப்போர்ட் போடப்பட்டு லால்காந்த அமைச்சராலயம் அது தீர்மானிக்கப்பட்டு தேவரதனுக்கு வந்து அடிஷனல் ஜிஏ மன்னாரில் வவுனியாவுக்கு மாற்றிருக்கணும். அடிஷனல் ஜிஏ லேண்டாக இனி அங்கேருந்து கம்ப்ளைண்ட் வரும். இனி அங்கேருந்து கம்ப்ளைண்ட் வந்தால் வவுனியாக்காரர் பார்த்து கொள்ளட்டும். நானெல்லாம் இல்லையோ பார்க்குறது. வவுனியாக்காரர் இனி பார்த்து கொள்ளட்டும். வவுனியாவில் வர பிரச்சனை இல்லை. நான் யாழ்ப்பாணம் கிளிநொச்சியிலிருந்து வெளியால் அனுப்பப்பட்டிருக்கிறார் அவர். அந்த விதத்தில் அனுர அரசாங்கத்துக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அதாவது நான் சொன்னான்னு சொல்லி செய்யாமல் மெல்லமாக கொண்டு அங்கே ரத்தி இறக்கி விட்டுருங்க. சந்தோஷமா இல்லை. நீங்கள் இன்கொயரியை செய்யுங்கோ. உச்சமாளிகை அன்னைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன விடயத்தை தானே உங்களுக்கு காட்டி இருக்கிறேன். இனி இன்கொயரியை செய்து எங்கே தேங்காய் போனது, எங்கே மாங்காய் போனது, எங்கே இந்த ஊழல்கள் போனான்றதை இப்போ அனுர அரசாங்கத்து கொஞ்சம் ஷோர்ட்டாக தான் அதை டியூப்வெல் பண்ணுவாங்க. டியூப்பை சாதுவாக தான் விளங்கும் சொல்கிறது. நாங்கள் அடியிலேருந்து நுனி வரைக்கும் பிடிச்சு கொடுத்தா சாதுவாக தான் இது விளங்கும். அதுக்கு டீப்பாக விளங்காது. ஸோ அதான் அனுர அரசாங்கத்தின் இருக்கிற பெரிய வீக் பாயிண்ட். ஆனால் நீங்கள் நினைக்க கூட டீப்பாக விளங்காட உங்களுக்கு உடனே விளங்கிடுவாங்க. அடிக்க போகிறான் அங்கேண்டு. ஆனால் பேட் பண்ணி பார்த்து அது சோஷியல் மீடியாக்கெல்லாம் போயிட்டு தண்டால் அதுக்கு பிறகு ஒரு வழியும் இவைக்கு இருக்காது பேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ சத்தம் இல்லாமல் மாற்றிட்டு பேசாமல் இருப்பினோம். சரிதானே? சத்தம் ஆளுநர் வேதநாயகம் தொடர்பாக நாங்கள் ஆறுதலாக வைக்கிற மாப்பு. சரிதானே? இவர் வந்து கிளிநொச்சியில் இருக்கைகளை க்ளோஸ் பண்ணப்பட்ட இரணமடு உடைச்ச கதைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஆறுதலாக கதைக்கிறோம். ஆறுதலாக செய்வோம். எனக்கு இங்கே ஆளுநர் இல்லைடா, ஜனாதிபதியாக இருந்தாலும் மேக்சிமம் என்ன செய்ய போகிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஜட்ஜில் கால் பண்ணி சொல்லி இவனை உள்ள போட போகிறீங்க. எவ்வளோ ஆளும் உள்ள ஓடையிலும் 5 வருஷம் 10 வருஷம் 100 வருஷம் கதைக்கிற ஒருத்தனை, ஒரு ஊழலை கதைக்கிற ஒருத்தனை எவ்வளவு காலம் அடித்து உள்ளே போட போகிறீங்கன்றதை நானும் பார்க்குறேன். சரிதானே? எவ்வளவு காலம் நீங்கள் உள்ள தள்ளி எவ்வளவு காலம் நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்கன்றதை நான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு இந்த பயம் இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த சனத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாளைக்கு சனமா திரண்டெழும் அச்சுனாதான் வேணுமென்று ஒரு நாளைக்கு சனமா திரண்டெழும். அந்த நேரத்தில் நான் இவங்க என்ன உயிரோட வச்சிருக்காங்களோ தெரியாது. ஆனால் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் யோசிக்கும் வரைக்கும், நீங்கள் சிந்திக்கும் வரைக்கும், நீங்கள் ஒரு முடிவொன்று எடுக்கும் வரைக்கும், நீங்கள் சிந்திக்கும் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். நான் அவசரப்பட மாட்டேன். ஆகவே நீங்கள் ஒரு முடிவொன்று எடுக்கிறது சிந்திக்கிறதுக்கு டைம் ஆகுமாக இருந்தால் உங்கள்கிட்ட தலையில் மண்ணள்ளி போடுறதுக்கு தான் அது காரணமாக இருக்கணும். ஆகவே அவசரமாக நடைபெற்ற இந்த இடமாற்றங்கள் தொடர்பாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனக்கு கணக்க வீடியோக்கள் வரும். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சுனா, சாதனைகள் படைக்கும் வீர தமிழன் அர்ச்சுனா. வீரத்தில் சிங்கம், பணிவில் தங்கம், தர்மத்தில் உயர்ந்தவன் எங்கள் அர்ச்சுனா. மண்ணின் மனம் சுமந்து வந்தான், மக்களின் நெஞ்சில் இடம் பிடித்தான். உண்மையின் பாதை விட்டு விலகா உயர்ந்த நெறியில் தினம் நடந்தா. சோதனை வந்தால் சோர்ந்து போகா, சூறாவளி வந்தாலும் தலை குனியாதா. நம்பிக்கை தீபம் நெஞ்சில் ஏந்தி நாளை வெல்வான் வீரன் என்றே. சாவகச்சேரி தந்த தவ புதல்வன் எங்கள் அர்ச்சனா, சாதனைகள் படைக்கும் வீர தமிழன் அர்ச்சனா. வீரத்தில் சிங்கம், பணிவில் தங்கம், தர்மத்தில் உயர்ந்தவன் எங்கள் அர்ச்சனா. குரலை மனதில் சுமந்து மண்ணின் பெருமையை மார்பில் தாங்கி நீதியின் கொடியை உயர்த்தி பிடித்து நிமிர்ந்து நிற்பான். நெஞ்சம் கொண்டு கருணை கொண்டவன், கண்ணியம்
விலகிட மாட்டான் விலகிட மாட்டான் வெற்றியின் பாதையில் நடந்திடுவான் சாவகச்சேரி பட்டந்தார் தவ புதல்வன் எங்கள் அர்ச்சுனா தமிழர் இதயத்தில் வாழும் நம்பிக்கை அர்ச்சுனா வீரத்தில் சிங்கம் பணிவில் தங்கம் தர்மத்தில் உயர்ந்தவன் எங்கள் அர்ச்சுனா